3 தலைமுறையா கட்சி இருக்கும், 3 தலைமுறையா ஒரு பெரிய கட்டடம் இருக்கும், 3 தலைமுறையா அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்கும். அந்த லெகசியை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு கட்சியில வந்து இருந்து ட்ரைனிங் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து போய் சந்திப்பாங்க. அப்படி இல்லை எங்க தலைவர். அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரோ, அதுக்காக அவருடைய எல்லாத்தையும் இழந்து அவருடைய இத்தனை வயசு 30 வருட உழைப்பையும் மாற்றி இன்னைக்கு மக்களுக்காக பயணிக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கான மக்களுக்கான கட்சியாக இருக்கும். தமிழக மக்களின் எதிர்காலமே தமிழக வெற்றி கழகம் கையில் மட்டும்தான். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் வழியில் கண்டிப்பாக எங்களுடைய பொதுச்சேவை கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கண்டிப்பா அந்தந்த மாவட்டத்தில் நீங்க என்னென்ன மாதிரி இருந்தீங்களோ உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான அங்கீகாரமும் 100% கொடுக்கப்படும். இப்ப நான் சொன்னதா இது உங்களுக்கான கட்சி. தலைவர் கண்டிப்பா அவர் கண்டிப்பா யார் இங்க உழைப்பார்களோ அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். எந்த மாவட்டத்துல எந்த ஒன்றியத்துல யாரு உழைச்சிருக்கா யாரு பண்ணிருக்கான்னு தலைவர்கிட்ட கேட்டா அவருக்கு உடனே தெரியும். கண்டிப்பாக நல்லபடியா செயல்படுங்க. வர தேர்தல் நமக்கான தேர்தல். மக்கள் அதாவது இருக்கிறதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக இருக்காங்க. நீங்க எல்லாம் பல கட்சியில பயணிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை என்ன தெரியுமா, நமக்கான ஒரு மரியாதை பொது வழியில கிடைக்கணும். தேர்தல்ல நிறைய பேர் போய் ஓட்டு கேட்டுருப்பீங்க. எல்லாரும் போய் நிறைய பேர் தேர்தல் ஓட்டு கேட்டுருப்பீங்க. இருக்கிறதுலே கஷ்டம். அப்பதான் நம்மளுடைய அங்கீகாரம் என்னன்னு நமக்கு தெரியும். ஓட்டுக்கு கேட்க போறப்ப இன்னைக்கு இருக்கிற எந்த கட்சி போனாலும் கதறு அடைச்சுட்டாங்க. ஆனா நம்ம கட்சி போனா நம்ம கொடியை பார்த்தாலே ஒவ்வொரு வீட்டிலும் வரவேற்று உங்களை உபசரிக்கும் அளவிற்கு நம்மளுடைய தலைவர் செல்வாக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறதே கஷ்டமான நம்ம போய் ஓட்டு கேட்கறதா. மற்ற கட்சியில அந்த ஓட்டு கேட்க போறதுக்கு முன்னாடி ஒரு 500 பேரை இறக்கி 500 பேருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில பூ போட வச்சு கோலம் போட வச்சு எல்லாம் பண்ணாதான் வரவேற்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியுங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க வெறும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நம்ம தலைவருடைய படத்தை எடுத்துட்டு போனா போதும். ஒவ்வொரு வீட்டிலும் உங்களை அழைத்து உபசரிப்பார்கள். இது மாதிரியான சூழ்நிலை எம்ஜிஆருக்கு அப்புறம் இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் இது மாதிரியான சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. உங்களுக்கான தேர்தல், இந்த தேர்தல் நீங்க போறப்ப எவ்வளவு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு இன்னைக்கு இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க தெருவுல உங்க ஏரியால உங்க சொந்தக்காரங்க மத்தியில் எவ்வளவு வித்தியாசத்தை பார்ப்பீங்கன்னு புரியும். நீங்க இதுக்கப்புறமான பயணமும் உங்களுக்கு வெற்றி பயணமாக அமையும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.